ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றொரு தகவல் விவசாய நண்பர்களுக்காக. வயலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை தவிர்ப்பதற்காக நீங்கள் எப்பொழுதும் வயல் வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் மனசார நினச்சிட்டு அவங்களுக்கு ஒரு 11 ரூபா எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுருங்க. உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மா, நான் இது மாதிரி ஆரம்பிக்க போகிறேன் வயல் வேலையை, நீங்கள் எங்கள் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பஞ்சபூதங்களையும் நீங்கள் வேண்டிக்கணும். எப்பொழுதுமே விவசாயத்தில் பஞ்சபூதங்களையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். குலதெய்வத்தை வணங்கணும், பஞ்சபூதங்கள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கணும், வாராகி அன்னையை பிடிச்சிக்கோங்க. இந்த விவசாயத்தில் எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாராகி அம்மாவை எப்பொழுதும் வணங்கிட்டு வாங்க. எப்பொழுதும் அவங்கக்கிட்ட அவங்களோட காலை பற்றிக்கோங்க. நீங்கள் விவசாயத்தில் ஒருபோதும் நீங்கள் நஷ்டம் அடைய மாட்டீங்க. எந்த ஒரு இடையூறும் உங்களுக்கு வராது. எப்பேற்பட்ட ஒரு காலம் நிலை மாற்றம் வந்தாலும் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்படையாமல் அம்மா காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு கரணத்தை நீங்கள் பயன்படுத்தி புதிர் நெல் அறுத்தாலும் சரி, வேலையை நீங்கள் நெல் விதைச்சாலும் சரி, இந்த ஒரு கரணத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கரசை கரணம். இந்த கரணத்தில் நீங்கள் விதை நெல் தெளித்தாலும் சரி, அறுவடை பண்ணாலும் சரி, அதாவது நெல் புதிர் எடுக்கிறோம் இல்லையா, அப்பவும் இந்த கரணத்தில் நீங்கள் புதிர் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் எந்த ஒரு சேதமும் வராது. நெல் பல மடங்கு பெருகும். விவசாயத்தில் எப்பொழுதும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை வாராகி அம்மா வழங்குவாங்க. நிச்சயமாக வழங்குவாங்க. அவங்கள பற்றிக்கோங்க. இந்த கரணத்தையும் நீங்கள் மறந்துடாதீங்க. எப்பொழுதும் இந்த கரசை கரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தவித சேதமும் உங்கள் வயலில் வராது. இதை நிறைய பேர் இந்த கரணத்தை பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஒரு பதிவை நான் போட்டிருக்கேங்க. இந்த ஒரு பதிவை விவசாயிகள் மனசார நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கரசை கரணத்தை எப்பொழுதும் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் விதை தெளிப்புக்கும் கரசை கரணம், நெல் புதிர் எடுக்கிறதுக்கும் கரசை கரணம் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. விவசாயத்தில் நீங்கள் நம்பர் 1 வருவீங்க. இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நன்றி.